ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்ரூனி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுப்போம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மக்ரூனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த பவுலில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அடுப்பு, அதாவது நான்ஸ்டிக் ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு நான் மக்ரூனி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ரொம்ப ஃபுல் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அடிக்கடி திறந்து பாருங்கள். ஸோ இண்டக்ஷன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், லேசாக அடியில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதாவது அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணி விட்டுருங்க. இதில் வேணால் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும். ஸோ இது நம்ம மார்னிங் டிஃபனாகவும் ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. அதுக்கு மேலே பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையும். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். மோஸ்ட்லி கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களோட ஆப்ஷனல் நீங்கள். இதில் கொஞ்சமாக நம்ம பூண்டு, ஒரு 2 பல்லு பூண்டை ஜஸ்ட்டு சின்னதாக மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயிலில் நம்ம சேர்க்குறதுனால நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதிகமாக ஆனியன்ஸ் சேர்க்க வேணாம், நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதாக சேர்த்துக்கோங்க. சாப் பண்ணதாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இல்லை லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி வைங்க கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்கள் ஃபோனில் யூடியூப்பில் கண்டிப்பாக ஷோ ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்தோம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதனால தான். இதில் நம்ம எந்தவித சாஸ் ஐட்டம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நார்மலாக வச்சு நம்ம மசாலா ஐட்டம் வச்சு தான் சேர்க்க போகிறோம். ஸோ அது கூட நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இல்லை சிக்கன் 65 மசாலா எது இருக்கோ ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக பீன்ஸு, கேரட் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பீன்ஸ், கேரட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக வேகிற அளவுக்காக கொஞ்சமாக நம்ம எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மக்ரூனி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க அந்த மக்ரூனி நம்ம ஈஸியாக சேர்த்துடலாம். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாது.
அவ்வளவுதான், நம்மளுடைய ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி, எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நம்மளோட ஈஸியான ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் ஒரு ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி வீடியோஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ அடியில் உடுத்து நம்ம இப்படி கிண்டி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே இதோட வந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு சாஸ் ஐட்டம் வந்து சேர்க்காமல் இருங்க. சாஸ் வந்து சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இவ்வளவு பண்ணி கடைசியில் அதில் நம்ம சாஸ் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். பட் ஆனால் இருந்தாலும் அது ஹெல்தி கிடையாது. இட்ஸ் அ பேட் ஃபார் ஹெல்த்து. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாஸ் ஐட்டம் சேர்க்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரெசிபி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் எதுக்காவது வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நிறைய பேர் கிச்சன் வீடியோஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க. சாரிங்க, என்னால் போட முடியல. பட் இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நம்மளுடைய மக்ருனி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.